அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 9 தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது டாபிக் வைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா பிடிஎஃப்ஸ் வந்து அதில் ஷேர் பண்ணிருக்கேன் ரிலேட்டட் டு டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ். இப்போ ராஜாஜி பற்றிய கொஸ்டின்ஸு, அறிஞர் அண்ணா அவர்கள் பற்றினா அண்ணா பற்றிய கொஸ்டின்ஸ் எல்லாம் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 9வது யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுடனுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், தமிழகத்தில் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும், இடஒதுக்கீடு கொள்கைகளுக்கான நியாயங்களும், சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழகத்தில் பொருளாதார போக்குகள், தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்கள், சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூல ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழகத்தில் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், அடுத்து தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள், தமிழகத்தில் மின்னாளுமை. ஸோ இந்த 2 டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ மீதி எல்லாமே வந்து இதில் இருக்கும், ஸ்கூல் புக்கில் இருக்கும். இந்த 2 டாப்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 3 கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ வாங்க, அது வேர் டு ஸ்டடி எங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பேஸ் பண்ணி தான் இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுடன் ஒப்பாய்வு. ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா 9th புக்கு. ஓகேங்களா? 9th புக்கு எக்கனாமியில் யூனிட் 1 பாருங்கள், புரிந்துணர்வு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணோட்டங்கள், அளவீடுகள் மற்றும் நிலைத்தன்மை அப்படின்றது கொடுத்துருந்துருப்பாங்க. அதே மாதிரி 10th புக்கில் ஜாகிரஃபியில், ஓகேங்களா, 5th யூனிட். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வணிகம், இது எல்லாமே என்ன ஆகும்னா, அதாவது தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கான ஒரு ஒப்பாய்வு அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து தமிழகத்தில் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10th எக்கனாமி. ஓகேங்களா? யூனிட் 1 வந்து பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் அப்படின்ற டாப்பிக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 11th புக்கு எக்கனாமியில் வந்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் அப்படின்னு சொல்லிட்டு 182வது பேஜிலேருந்து 187வது பேஜ் வரைக்கும் ஒரு டாபிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் இடஒதுக்கீடு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும், தமிழகத்தில் பொருளாதார போக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 7th டேர்ம் 1 வந்து பார்த்தோம். யூனிட் 2 சமத்துவம் பெறுதல் அரசியல் கட்சிகள். ஸோ இது வந்து பாலிட்டியில் வரும். அதே மாதிரி 8th யூனிட்டில் டேர்ம் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். ஆக்சுவலாக இது வந்து டேர்ம் 1. ஓகேங்களா? ஸோ சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், இது வந்து பாலிட்டியில் தான் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9th பாலிட்டியில் வந்து யூனிட் 2 தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். ஸோ இந்த டாப்பிக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 யூனிட் வந்து படித்தா போதும். அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழகத்தில் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும். அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த யூனிட்னா, இப்போ பாருங்கள், 10th எக்கனாமியில் யூனிட் 5 தமிழ்நாட்டில் தொழிற்துறை தொகுப்புகள், 11th பாலிட்டியில் யூனிட் 13 வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அடுத்து சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள். ஸோ இதுக்கு மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். 11th எக்கனாமியில் யூனிட் 11 தமிழ்நாட்டின் பொருளாதாரம், தமிழ்நாட்டின் பொருளாதாரத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சமூக நீதி, சமூக மேம்பாட்டு, மக்களுடைய நிலைமை என்ன, ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. எங்கெங்கே பொருளாதாரம் எந்த மாதிரியான உயர்வு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் வந்து ஊட்டி நீலகிரி அந்த மாதிரி பகுதியில் என்ன இருக்குது, தேயிலை அந்த மாதிரி உற்பத்தி செய்கிறாங்க, அதனால் மக்களின் பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்து 12th வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்கல்
நோக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழகத்தில் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 10th எக்கனாமி யூனிட் 3லையும் 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் யூனிட் 5ம் வந்து பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியாவில் கல்வி வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும், அதே மாதிரி பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா பற்றி கொடுத்துருப்பாங்க. புவியியல் கூறுகள்னாவே எந்தெந்த பகுதியில் எப்படி சுற்றுலா இருக்குது, ஸோ அந்த சுற்றுலாத்துறையில் நம்ம எந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்ற சுற்றுலாத்துறைனா எல்லாத்தையுமே குறிக்கும். கோயில்கள் மற்றும் வந்து சரணாலயங்கள், விலங்குகளின் சரணாலயங்கள், பறவை சரணாலயங்கள், எந்தெந்த இடம் வந்து ரொம்ப நீர்வீழ்ச்சிகள், ஸோ இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா சுற்றுலா வரும். தமிழக வேளாண்மை, இது எங்கே சுற்றுலா பற்றி 7th டேர்ம் 2 யூனிட் 2ல் இருக்குது. அதே மாதிரி 9th எக்கனாமி யூனிட் 5ல் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வேளாண்மை. ஸோ தமிழகத்தில் வேளாண்மைக்கான முழு டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 10th வால்யூம் 2ல் யூனிட் 5ல் தமிழ்நாட்டில் தொழில்துறை அப்படின்ற டாப்பிக்கு அதிகம். 9th ஜியாகிரஃபியில் வந்து தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து 10th ஜியாகிரஃபியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 6 யூனிட் 7 ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய இயற்கை பிரிவுகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு மானுட புவியியல் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது எதுக்கு அப்படின்னா 9th and 10th புக்ஸுக்கு மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது நீங்கள் ஓரளவு படிச்சிங்கன்னா கூட போதும். பட் ஆனால் அதுக்குள்ளே பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது பாருங்கள், அது கம்பல்சரி படித்தே ஆகணும். ஏன்னா பாக்ஸுக்குள்ளே இருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலில் இந்த 9th யூனிட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது ரிலேட்டடான, அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் கேட்கப்படாத 2022 2023 கொஷின்ஸ் போட்டிருக்கோம். 2024 அப் டு லாஸ்ட் எக்ஸாம் நடந்த கொஷின்ஸ் வரைக்கும் அந்த 9th யூனிட் கொஷின்ஸ் மட்டும் அதில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மின் ஆளுகை அப்படின்றது வந்து பார்த்தோம் அரசு இணையதளம், அதாவது தமிழ்நாடு டிஎன்பிசி வெப்சைட் இருக்குது, அதில் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அப்படி இல்லை அப்படின்னா சேவை மையம் இல்லை தமிழ்நாடுடைய கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் வந்து நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். எந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து இந்த தமிழகத்தில் மின் ஆளுமை ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா ஜிகே வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு ஒன்று வரும், பொது அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று வரும். மந்த் வந்து அந்த புக் வரும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதில் தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்த்தீங்கன்னாவே நல்லா கை கொடுக்கும் அது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புக்கில் ஜிகே, அதாவது இந்தியா அளவில் நடக்கிறது, உலக அளவில் நடக்கிற நியூஸஸ் எல்லாமே இருக்கும். புக்கோட நேம் வந்து பொது அறிவியல். புத்தகத்தோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபாய் என்னமோ வரும். ஒரு மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அதில் இருக்கும். அதாவது இப்போ சப்போஸ் இந்த மாதம் வாங்காம விட்டீங்க, நெக்ஸ்ட் மந்த்து போய் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதம் நெக்ஸ்ட் மந்த் இந்த 2 புக்கும் ஒரு சில கடைகளில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. ஜிகேவுக்கு அதுவே மேக்ஸிமம் போதுமானது. ஸோ ரொம்ப ஒரு 100 பக்கம் 200 பக்கம்லாம் ஜிகேவுக்கு படிக்கணுன்ற அவசியம் கிடையாது, அதுவே போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் ஒன்று இருக்குது. என்னென்னா, பயிற்சி களத்தில் வியர்வை அதிகமாக இருந்தால் போர்க்களத்தில் ரத்தம் குறைவாக இருக்கும் அப்படின்றது. ஸோ இது வந்து இந்த கோட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோட்டு. ஸோ நம்ம இப்போ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறோமோ எக்ஸாமில் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட் பண்ணி நான் படிப்பேன். பயனுள்ள வகையில் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. நன்றி நண்பர்களே. பாய்.